ஓகே. ஃபஸ்ட் எடுத்தோடனே அடாப்டர் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அடாப்டரை கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாமே ஆன் ஆயிரும். ஸோ டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது இருங்க ஐஓடி ஆன் கனெக்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்புட் இது பவர் சப்ளை கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா டிஸ்பிளேல வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஸோ இது என்ன ஐஓடி கனெக்ட் பண்ணால் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஆன் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாட்ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் ஹாட்ஸ்பாட் போய் ஆன் பண்ணணும், சரிங்களா? மொபைல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கோ டு செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பு 1 டெம்பு 1 2 3 4 5 இது பேண்ட் வந்து 2.4 GHz கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி கனெக்ட் ஆகலை அப்படின்னா இங்கே ரீசெட் பட்டன் இருக்குல்ல, இந்த ரீசெட் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஹாட்ஸ்பாட் மூலிமா இதில் கனெக்ட் ஆகிடும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த ESP கனெக்ட் ஆகிடுச்சா? ஸோ இந்த ESP கனெக்ட் ஆனோடனே இந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இந்த ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு க்ரோம் போயிட்டு ஸோ இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க, சரியா? ஸோ ஐபி அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே அந்த டேட்டா வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன கலர் என்ன இருக்குது, டோட்டல் கவுண்ட் என்னன்றதை கவுண்ட்டை இங்கே வர வச்சுருக்கோம், சரிங்களா? ஸோ இதே கவுண்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேலையும் என்ன கவுண்ட் இருக்குது அப்படின்றதையும் டிஸ்பிளே பண்ணும், சரிங்களா? இப்போ எதுவுமே கலர் டிடெக்ட் ஆகலை அப்படின்றனால என்ன பண்ணுது அப்படின்னா நன்னுன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் அந்த கலர் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா கலர் என்ன கலர் இருக்கோ அது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் எடுத்து நான் ப்ளூ கொடுக்குறேன். ஸோ ப்ளூ கலர் நான் காட்டுறேன், உங்களுக்கு ஆன் ஆகி அந்த கலர் செட்டிங் தள்ள ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் டிஸ்பிளே ஆகிட்டு என்ன ப்ளூ கலரில் எத்தனை கவுண்ட் இருக்கோ அந்த கவுண்ட் ஏற ஆரம்பிச்சிடும். அதே கவுண்ட் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆரம்பிச்சிடும். டோட்டல் இப்போ வந்து 1 தான் காமிச்சோம். ஸோ 1ன்னு சொல்லிட்டு அதில் டிஸ்பிளே ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு கன்வேயரில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். மூவ் ஆகி எல்லோ கலர் எங்கே இருக்குது செகண்ட் ஸ்லாட்டில் போய் எல்லோ கலர் வந்து ஸ்லாட் ஆகும். ஸோ எல்லோ கலர் ஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர்னு சொல்லி டிஸ்பிளே ஆகிடும். இப்போ எல்லோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கலர் இன்க்ரீஸ் ஆகிடும், சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் எத்தனை அப்படின்றதும் அதுவும் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு. ஸோ ஆரஞ்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஆரஞ்சு கலர் நான் காட்டினோடனே ஆரஞ்சு கன்வேயர் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரஞ்சு கன்வேயர் மூவ் ஆனோடனே ஸோ அது டஸ்ட்பின் தள்ளிட்டோம். அங்கே டஸ்ட்பின் தள்ளினதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இங்கே என்ன கலர்னு டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கவுண்ட்டு இதே மாதிரி ஏற ஆரம்பிச்சிடும். இங்கே உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன கலர் எத்தனை டைப்ஸில் காட்டுறீங்க, இப்போ நான் மறுபடியும் எல்லோ கலர் காட்டுறேன் அப்படின்னா இப்போ எல்லோ கலர்ன்றதை காட்டும்போது எல்லோ கலர் வந்து எனக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு டோட்டல் கலர் எத்தனைன்றது டிஃபைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன கலர் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கோ அந்த எக்ஸ்டெண்ட் கலரும் உங்களுக்கு காட்ட ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க்கிங் ஸ்டார்ட் ஆகிடும். என்னென்ன கலர் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் எத்தனை